நல்ல ஏரியா, பயங்கரமா டெவலப்பிங் ஆயிட்டு இருக்குது. நல்ல பிரைஸ்ல வீடு கிடைச்சா எப்படி இருக்கும்? ஆமாங்க, அப்படிப்பட்ட வீட்ட தான் இன்னைக்கு நம்ம ஷோக்குள்ள போய் பார்க்க போறோம். கோயம்புத்தூர்ல மேட்டுப்பாளையம் ரோடு எந்த அளவுக்கு பயங்கரமா டெவலப்பிங் ஆயிட்டு இருக்குது தெரியும். கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் ஜஸ்ட் நம்ம 30 மினிட்ஸ் டிராவல் பண்ற மாதிரி சுத்தி நம்மளுக்கு 6 மேம்பாலம் வந்து கட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா சாந்திமேட்டும் நம்மளுக்கு பயங்கரமா அவங்களுக்கு வந்து டெவலப்பிங் ஆயிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட ஏரியால இந்த வீடு இன்னைக்கு நம்மளுக்கு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. காம்பேக்டான லேண்ட் ஏரியால வீட்டை இன்னர் டேக்கர்ஸ் கொடுத்து வீட்டை அழகா கட்டியிருக்காங்க. ஃபியூச்சர்ல தாராளமா நம்ம வந்து 3 பிஹெச்கே எடுக்கிற மாதிரி ஸ்டாக்கேஜ் ஏரியா வந்து வெளியே பிளான் பண்ணாம வீட்டுக்குள்ளே கட்டிக்கிறது வீட்டுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்டா இருக்குது. இந்த மாதிரி இந்த வீட்டுக்கு ஒரு விஷயம்லாம் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றா ஷோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் MP ப்ரமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல்ல நம்ம இந்த வீடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிற மொத்த லேண்ட் எமிஷன் பார்த்தலாம். 30 அடி ரோடு பேசவோ 40 அடி நீளமாவோ கரெக்டாக 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் 2.25 சென்ட் காம்பேக்டாக லேண்ட் ஏரியா யூஸ் பண்ணிக்கிறாங்க. பில்டிங்கை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டவுன் ஃபுல்லே நம்மளுக்கு வந்து 2 BHK விட 1050 ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பராக கட்டியிருக்காங்க. இந்த வீடு அமைஞ்சிக்கிற டைரக்ஷன் பார்த்துடலாம். மேக்கப் பார்த்த சைட்டில் மெயின் டோரை நமக்கு வடக்க பார்த்த மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷன். அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு ஃப்ரண்டேஜில் பார்த்தீங்கன்னா கார்டன் வைக்கிறதுக்காக நம்மளுக்கு சின்னதாக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷன் பற்றி சொல்லணுமாங்க. வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷனில் பிளைனாக நம்மளுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. அதிலே பார்த்தீங்கன்னா லைட் ப்ரௌன், டார்க் சாண்டல், டார்க் க்ரீன் அண்ட் பார்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கான்டெம்பரரி ஸ்டைல் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷனை சூப்பர் ரெடி பண்ணியிருக்காங்க. சின்ன மல்டி கலரில் ஸ்பாட்டரில் ஃபிட் பண்ணி எலிவிஷனை சூப்பர் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட்டுக்கோ ஒரே டேப்பில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஹெவியான மெட்டீரியல் நமக்கு வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ள வந்தோன்னா 2 பெரிய கார் நிறுத்துறவங்களுக்கு அமைச்சிருக்கிற போர்ட்டிகோ ஏரியா அளவு 22x12. இந்த போர்ட்டிகோ ஏரியா மேலே சீலிங்கில் பார்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய மல்டி கலர்ஸில் நமக்கு வந்து ஸ்பாட்டெட்டில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த போர்ட்டிகோட ஃப்ளோரிங் எல்லாமே வந்து செக்கு டைப்பில் கார் பார்க்கிங் எவ்ரிடி பார்க்கிங் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி வாலுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா கிளாசி பின்ஸ் நமக்கு வந்து செரமெண்டைஸ் லே பண்ணியிருக்காங்க. இந்த போர்ட்டிகோ ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வீட்டோட சென்டர் பாயிண்ட்ல வந்து வீட்டோட வாட்டர் சம்பர் நம்மளுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாட்டர் சம்பர் நம்மளுக்கு வந்து 5000 லிட்டரில் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட நார்த் ஈஸ்ட்கான அதாவது ஜெகமொழியில் பார்த்தீங்கன்னா வீட்டோட போர்வெல் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. போர்வெல் பார்த்தீங்கன்னா 380 அடியில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் டோர் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் செம்மையாக கிளாஸில் ரெடி பண்ணி வடக்க பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணியிருக்காங்க. 2 படிக்கட்டு நம்ம வீட்டுக்கு போகிற மாதிரி படிக்கட்டுக்கு எல்லாமே கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு சின்னதாக ஃபோயர் ஏரியா கொடுத்து அதில் சவுத் வாலில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு நல்ல கிளாசி ஃபின்ஸில் இந்த மாதிரி டைல்ஸில் எங்கே தான் பிடிக்கிறாங்கன்னு தெரியலங்க. சூப்பரான டிசைனில் நல்ல கிளாசி ஃபின்ஸ் நமக்கு வந்து டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம லெஃப்ட் எடுத்தோம்னா வீட்டோட அழகான லிவிங் ஏரியா அளவு 16x16. இந்த லிவிங் ஏரியாவில் யூஸ் பண்ணிக்கிற ஃப்ளோரிங் டைல்ஸ்லாம் 2x4 ஹை க்ளோசி வெட்டிஃபு டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. டைல்ஸுக்கு மேட்சிங்காக வாலுக்கும் பார்த்தீங்கன்னா லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி மேலே சீலிங்கில் 4 எட்ஜஸ்க்கு வந்து மல்டி கலர்ஸில் ஸ்பாட்டெட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நேச்சுரலாக வெளிச்சோட்டம் காத்தோட்டம் கிடைக்கணுங்க. ஈஸ்ட், நார்த், வெஸ்ட் 3 வால்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 பெரிய உடனோட நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதே போக பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் சைட் வாலில் மட்டும் இங்கே நமக்கு பேக்ரவுண்டில் WPC பேனல்ஸில் பொறுத்து மேலே சிவில் ஒர்க்கில் நம்மளுக்கு வந்து 3 ஸ்பாட்டெட்டில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒய்ஃபை கனெக்ஷன் செட்டப் பாக்ஸ் எல்லாமே வைக்கிறதுக்காக ட்ராஸ் பண்ணி கொடுத்தது பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்குது. இந்த லிவிங் ஏரியாவில் ஒன் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா வீட்டோட பூஜை ரூம் நமக்கு வந்து வடக்க பார்த்த மாதிரி செல்ஃப் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம என்ட்ரி ஆகுது வீட்டோட சவுத் ஈஸ்ட்டுக்கான அதாவது அக்னிமுறையில் அமைஞ்சுக்கிற வீட்டோட க்யூட்டான கிச்சன் தாங்க. சின்னதாக இருந்தாலும் ரொம்ப காம்பேக்டாக நம்மளுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. கிச்சன் மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 10x10. கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் கிரானைட்டில் சூப்பராக ரெடி பண்ணி கவுண்டர் டாப் கீழே நிறைய பேஸ்மெண்ட் நம்மளுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அது பக்கம் பார்த்தீங்கன்னா RCC லேப் யூனிட் மசாலா டேப் ஸ்டோரேஜுக்காக பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது போக கிச்சனில் வால் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வால்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னதாக வந்து ஒரு உடனே ஃபிட் பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம வீட்டோட சவுத் வெஸ்ட் அதாவது குபரமலைக்கு போனோம்னா வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமை பார்த்துடலாம். மெயின் டோர் மட்டும் நம்மளுக்கு தேக்கு மட்டும் ரெடி பண்ணி மற்ற டோர்ஸும் ரெடிமேட் உடனே நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமை பார்த்தீங்கன்னா 16x10 சொல்லிட்டு பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லையும் ஃப்ளோரிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2x4 ஹை க்ளோசி வெட்டிஃபு டைல்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. டைல்ஸுக்கு மேட்சிங்காக 3 சைடு வாலும் பார்த்தீங்கன்னா லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி சவுத் சைடு வாலும் மட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டார்க் ஆரஞ்சு கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வால்லே பார்த்தீங்கன்னா பெருசாக நம்மளுக்கு ஒரு உடனே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை போக பார்த்தீங்கன்னா லேப்பில் நம்மளுக்கு வந்து சூப்பராக கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த லேப்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய உடனோட ஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமில் அட்டாச்சுக்கு பார்த்தோம்.
இந்த அட்டாச் பாத்ரூம் மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 6x4. வெஸ்டர்ன் டைப்பில் சிங்கிள் டைப் க்ளோசட் எல்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க. இது போக வாஷ் பேஷன், ஷவர் பைப், என்னென்ன சானிடரி சொன்னோமோ எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணிட்டாங்க. ஃப்ளோர்லேருந்து வால் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நல்ல கிளாசி ஃபிட்ஸில் நம்மளுக்கு வந்து செரமல் டைல்ஸ் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா மேட் ஃபிட்ஸில் நம்மளுக்கு வந்து டைல்ஸ் ஸ்டே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம யூட்டர்ன் பண்ணோம்னா வீட்டோட கடைசி பெட்ரூமை பார்த்துடலாம். இந்த பெட்ரூமாக நம்மளுக்கு 10x8ன்னு சொல்லிட்டு சின்னதாக கிட்ஸ் பெட்ரூம் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் சேம் அதே மாதிரி தான் ஃப்ளோருக்கு எல்லாமே 2x4 ஐ க்ளோசி வெட்டு ஸ்டே பண்ணி வாலுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. நார்த் சைட் வாலில் மட்டும் லைட் ப்ளூ கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அந்த வாலில் பார்த்தீங்கன்னா பெரிய நம்மளுக்கு உடனே ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூம் வெஸ்டர்ன் டைப்பில் சிங்கிள் டைப் க்ளோசட் எல்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க. வால்லேருந்து ஃப்ளோர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா நீட்டாக டைல்ஸ் எல்லாமே லே பண்ணிட்டாங்க. இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷ் பேஷன், ஷவர் பைப், என்னென்ன சானிடரி சொன்னோமோ எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வீட்டோட இன்னர் டேக்கேஜ் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸ்டேக்கேஜ் ஏரியா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து வாஷ் பேஷன் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வைக்காக அவுட்டர் லைன், பிளக் பாயிண்ட் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு வந்து யூபிஎஸ் கனெக்ஷன் வைக்கிறதுக்காக எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துட்டாங்க. எல்லாரும் மாதிரியும் இல்லாமல் இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிளான் பண்ணி வீட்டோட அவுட்டர் டேக்கேஜ் ஏரியா கொடுக்காம இன்னர் டேக்கேஜ் கொடுத்து ஸ்டேக்கேஜ் ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நீட்டான கிரானைட்டில் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ஸ்டீல் எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இன்னர் டேக்கேஜ் மூலிமா நம்ம மேலே டெரஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு வால் எல்லாமே வந்து எம்டியாக கொடுக்காம அதில் நமக்கு எல்இடி லைட், அதாவது அப் அண்ட் டவுன் லைட் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதிலே பார்த்தீங்கன்னா சவுத் சைட் வாலில் மட்டும் நமக்கு பெருசாக நம்மளுக்கு ஒரு யூபிஎஸ் ஃபிக்ஸ் டைப்பில் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இங்கே நம்மளுக்கு ஒரு மெட்டல் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட ஓப்பன் டெரஸ் தாங்க. இந்த டெரஸ் ஏரியாவில் தாராளமாக நம்ம வந்து ஃபியூச்சரில் 2 பெரிய மாஸ்டர் பெட்ரூம், ஒரு கிச்சனாக இருக்கிறவங்களுக்கு நல்ல ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 1000 லிட்டரில் வந்து ஒரு சின்டாக்ஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதில் நம்மளுக்கு சிவில் ஒர்க் பண்ணி அதில் பெட்டு மாதிரி பண்ணி அதுக்கு மேலே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. துணிக்காய போகிறதுக்காக லேங்கிள் எல்லாமே கூட ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகே, இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு மறக்காமல் எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் இருக்குன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் மெயின் ஸ்ட்ரீட்டில் வீரபாணி பிரிவு தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா சாந்திமேடு கரெக்டாக இந்த வீடு 1.7 கிலோமீட்டர்ஸில் லொக்கேட் இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் பேஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து வெறும் 50 லட்ச ரூபாய்க்கு மட்டுமே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட இன்னொரு கனவு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் அர்த்தி. நன்றி, வணக்கம்.